அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் படிவத்திற்கான கால நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கி தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றோடு இறுதி நாள் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் பூர்த்தி செய்த படிவங்களை வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது அதற்கான கால அவகாசத்தை 3 நாட்கள் நீட்டித்து தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ தமிழ்நாட்டிற்கு எஸ்ஐஆருக்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கு, காரணம் என்ன? வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தமான எஸ்ஐஆர் நடைமுறைகளுக்கான அந்த ஒரு கால அவகாசத்தை தேர்தல் ஆணையம் நீட்டித்து உத்தரவை பிறப்பித்துள்ளது. 11ஆம் தேதி வரை அந்த விண்ணப்பத்திற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த அவகாசத்தை மீண்டும் 3 நாட்கள், அதாவது 14ஆம் தேதி வரை நீட்டித்து தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது வெளியிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அதே போல வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடுவதற்கான அந்த ஒரு அவகாசம் 19ஆம் தேதி வரை நீட்டிப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்துடைய நடைமுறைகள் செயல்பாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஏற்கனவே மேற்கு வங்க மாநிலத்தில் ஒரு பகுதி செயல்பாடுகளுக்கு மட்டுமே ஆன ஒரு அவகாசத்தை கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் ஆணையம் அடுத்து நீட்டது. அதே போல் தற்பொழுது தமிழ்நாடு, குஜராத் உள்ளிட்ட 6 மாநிலங்களில் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரம் தொடர்பான நடைமுறைகளை மேற்கொள்வதற்கு கூடுதலாக 3 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. அதாவது விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கு 14ஆம் தேதி வரை இறுதி நாள் அவகாசம் நீட்டித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. ஏற்கனவே தேர்தல் ஆணையத்துடைய அந்த ஒரு நேற்றைய தரவுகள் அடிப்படையில் 99% அந்த விண்ணப்பங்கள் என்பது வழங்கப்பட்டு அது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் கூறியிருக்கும் நிலையில்தான் இந்த ஒரு கூடுதல் கால அவகாசம் எஞ்சி இருக்கக்கூடிய 1% அந்த வாக்காளர்களுடைய விண்ணப்பங்களை பெறும் வகையில் இந்த ஒரு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையமானது தற்பொழுது வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு இந்த ஒரு கால அவகாசம் நீட்டிப்பு செய்து தேர்தல் ஆணையமானது இன்று வழங்கியிருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நடைமுறை அடிப்படையில் நாளை வரை அந்த ஒரு அவகாசம் முடிவடையவிருந்த நிலையில்தான் 3 நாட்கள் கூடுதலாக ஒரு கால அவகாசத்தை நீட்டித்து விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கு எனியூமரேஷன் ஃபார்ம்களை வழங்குவதற்கு வரும் 14ஆம் தேதி வரை இறுதி நாள் எனவும் இறுதி வரைவு செய்யப்பட்ட அந்த ஒரு வாக்காளர் பட்டியலை பப்ளிக் வெளியிடுவதற்கான ஒரு அவகாசம் 19ஆம் தேதி வரை நீட்டிப்பு விதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்பொழுது தேர்தல் ஆணையமானது செய்துள்ளது. சுசித்ரா, இப்போ இந்த விவகாரத்துல விரைவில் உச்சநீதிமன்றத்துல எஸ்ஐஆர் குறித்த வழக்கினுடைய தீர்ப்பு விவரங்களும் வெளியாக இருக்கிறது. இப்போ இந்த காலக்கெடு அப்படிங்கிறது இந்த நடைமுறையில ஏதேனும் மாற்றத்தை கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் ஏற்படுத்துமா? இந்த ஒரு அவகாசம் பொறுத்த அளவில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குகள் விவகாரத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுடைய அந்த ஒரு வாதங்கள் என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கும் நிலையில் அடுத்த கட்ட விசாரணை என்பது வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பையும் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வானது தெரிவித்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த ஒரு நடைமுறைக்கு எந்த ஒரு தடையும் விதிக்கப்படாத நிலையில் தொடர்ந்து நடைமுறைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் பொழுது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தினுடைய அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெறப்படாத விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவற்றை டிஜிட்டல் செய்யும் பணியில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளதாக இன்றைய விசாரணையின் பொழுதும் தேர்தல் ஆணையம் தரப்பானது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தது. வரும் ஜனவரி மாதத்தில் இறுதி உத்தரவு என்பது எஸ்ஐஆர் விவகாரத்தில் வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் இந்த ஒரு கூடுதல் கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. மொத்தமாக உள்ள 12 மாநிலங்களில் கேரளாவில் ஒரு உள்ளாட்சி தேர்தலை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே அவர்களுக்கான ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் பெரும்பாலான மாநிலங்களில் பிஎல்ஓக்கள், குறிப்பாக இந்த சீர்திருத்த பணியை மேற்கொள்ளும் வாக்காளர் அதிகாரிகளுக்கான ஒரு பிரச்சனைகள், அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு முறையான அளவில் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வாக்காளர்களும் முன்வைத்த நிலையில்தான் இந்த ஒரு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, இது குறித்த விவரங்களுக்காக.